Hello, vanakkam. Welcome back to my channel. Today I am happy to share a technique with you. Something that I have found very very beneficial. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு டெக்னிக். Love to share இருக்கிற ஒரு technique actually. It is something I use in everyday life, in situations where I have to make a decision, in situations where I have to react to respond. எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஒரு கைடாக இருக்குது அண்ட் இட் ஹெல்ப்ஸ் மீ பி மை பெஸ்ட் செல்ஃப். ஹோப்ஃபுல்லி திஸ் வில் ஹெல்ப் யூ அஸ் வெல். ஸோ இது என்னென்னா, ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஐ கேன் ரியாக்ட் இன் மெனி வேஸ். ஸோ ஐ ஆஸ்க் மை செல்ஃப், வாட் வுட் பி த பெஸ்ட் வே டு ஆனர் மை செல்ஃப்? ஹவ் வுட் மை பெஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் செல்ஃப் ரியாக்ட்? இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஸோ ஆஃபன் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட பிஹேவியர் வில் பி கம்மிங் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் ஃபியர். நமக்கு நிறைய ட்ராமா இருக்கும் நம்ம லைஃப்பில். திங்ஸ் வி ஹவ் ஃபெல்ட் வென் வி வர் யங்கர். நம்மளுக்கு ரிஜெக்ஷனோட பெயின் இருக்கும், ஃபியர் ஆஃப் லாஸ் இருக்கும், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கும், நிறைய அந்த மாதிரி வி ஹாவ் வூண்ட்ஸ். நம்ம எல்லாருக்கும், உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே வூண்ட்ஸ் இருக்குது. தேர் ஆர் வூண்ட்ஸ் இன் ஆர் சைக்கி. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் ஒரு சில டைமில் அவர் பர்செப்ஷன் இஸ் tweaked or twisted by these wounds. நம்ம உலகத்தை பார்க்குற விதமே இந்த வூண்டினால, நமக்குள்ளே இருக்கக்கூடன்னு இந்த பயங்களாலே ஒரு இந்த காயங்களாலே நம்ம உலகத்தை பார்க்குற விதமே ட்விஸ்டடாக இருக்கும். ரியாலிட்டியை பர்செப்ட் பண்ணாமல் நம்ம பயத்திலிருந்து நம்ம வி வில் ஸ்டார்ட் பிஹேவிங். அப்போது என்னாகும்னா, வி வில் நாட் ரெஸ்பாண்ட் ஆர் ரியாக்ட் இன் த வே விச் இஸ் பெஸ்ட் ஃபார் அஸ். நமக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். வி மே ஃபீல் அஃப்ரேட் ஆஃப் லூசிங் சம்திங் ஆர் சம்ஒன். நமக்கு இந்த ஒரு ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஐயோ இது எனக்கு, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு மிஸ் ஆகிடுமோ, இந்த ஆளுக்கு என் மேலே கோபம் ஆகிடுமோ, இப்படியெல்லாம் நம்ம தாட்ஸ் நம்மளை ட்ரைவ் பண்ணும். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், தென் ஆல் ஆஃப் அவர் ஆக்ஷன்ஸ் வில் பி டு மேக் ஷுர் தட் வி ஆர் நாட் ரிஜெக்டட் or we don't lose them. ஸோ இந்த பயம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, we will start begging, we will start crying. நமக்கு கோபம் வரும், தேவையில்லாத இடத்துலலாம் சந்தேகம் வரும், நமக்கு தேவையில்லாத ஓவர் திங்கிங் வரும். ஒவ்வொரு இஷ்யூஸும் நம்ம நிறைய யோசித்து இல்லாததெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும். அப்போது ஒரு சில டைமில் நம்மளே ஆனர் பண்ணாமல் we will start begging, we will start crying. இந்த மாதிரி வரும்போது இதுக்கு என்ன காரணம்? நமக்குள்ளே இருக்கிற பயத்திலான நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். வி ஆர் அஃப்ரேட் ஆஃப் லூசிங் சம்திங். வி ஆர் அஃப்ரேட் ஈவன் டீப் டவுனாக நம்ம போயிட்டோம்னா, இஃப் யூ ஆர் லூசிங் இட், நமக்கு வர்த் இல்லைன்னு நமக்கு ஒரு பயம். இது போயிடுச்சுன்னா எனக்கு எதுவுமே இல்லை, நான் மட்டும் தனியாக இருந்தால் ஐ எம் நாட் வர்த்தி, எனக்கு ஐ எம் நாட் குட் இனஃப் அப்படின்ற ஒரு பயம். அப்போது நிறைய விஷயங்களில் நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம இப்படி இருந்தால் மற்றவங்க மேலே முன்னாடி நம்ம இமேஜ் என்ன ஆகிடும், இந்த மாதிரி பயம் இருக்கும். அப்போது மற்றவங்களை காமிக்கிறதுக்காக நம்ம ஒரு சில பிஹேவியர் பண்ணுவோம். ஒரு மற்றவங்க முன்னாடி இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட உண்மையான இதை மீறி நம்ம இன்னொரு இதுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கோம். இந்த மாதிரி நம்மளோட ஆத்தென்டிக் ட்ரூ செல்ஃப் இல்லாமல் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் ஃபியர், ஆப்ரேட்டிங் ஃப்ரம் அவுட் சைடு அப்ரூவலுக்கான ஒரு டிசைர், அட்டென்ஷனுக்கான ஒரு டிசைர், இதிலெல்லாம் இருந்து நம்ம பேசும்போது பழகும்போது we are not being true to ourselves. We are not being good in the best sense of the word. If you are going to beg somebody, ஒருத்தருக்கு இப்போ ஒரு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். if you are not accepted into the group, if it happens, it happens. If you are not accepted, if you are going to continue to go and beg or try to manipulate them into accepting us, இந்த மாதிரி பிஹேவியர் எல்லாம் ஃபஸ்ட்டு கேள்வி, நம்மளுக்கு இது மதிப்பு கொடுக்குறோமா? இல்லை. இந்த மாதிரி பிஹேவியர் நம்ம ஒரு மூவியில் பார்த்து ஒரு கேரக்டர் பண்ணுறது பார்த்தா நமக்கு கோபம் வரும் இல்லை? அந்த மாதிரி பிஹேவியர் நம்ம பண்ணுறது நல்லதா? கிடையாது. ஸோ நம்மளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்மளே நம்ம ஒரு காரணத்தாலும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கு பின்னாடி போகிறதோ ஓவராக நம்ம நம்மளே என்ன சொல்கிறது, நம்மளோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டை விட்டு கொடுத்து இன்னொரு அக்செப்டன்ஸுக்காக ஏதோ ஒன்று பண்ணுறதெல்லாம் these are not respectful to ourselves. அப்போ நம்ம when we are not respectful to ourselves, whatever we do,
நம்மளுக்கு இது நம்மளோடதுன்னு ஆர்கானிக்கலி நமக்கு வந்தது, நம்மளோடது வி ஹவ் ஏர்ன்டுங்கிற ஃபீலிங் எல்லாம் ஒரு காலம் இருக்காது. இது திருப்பியும் இது போயிடுங்கிற பயம்தான் இருக்கும். நம்ம எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணியோ மெனிப்புலேட் பண்ணியோ அழுதோ எழுதுக்குழுதோ எப்படியாவது நம்மக்கிட்ட வச்சுட்டோம். ஆனால் அது உண்மையிலே நம்மளோடது இல்லைங்கிற பயம் நமக்குள்ளே எப்போவுமே இருந்துடும். ஸோ வி வில் நெவர் கெட் டு ரியலி என்ஜாய் இட். அண்ட் ஒன்ஸ் we do this, once we like behave in a way which is not our highest self, நம்மளோட பெஸ்ட் கேரக்டராக பிஹேவ் பண்ணாமல் நம்மளோட ஒரு லோவர் செல்ஃபாக நம்ம பிஹேவ் பண்ணும்போது நமக்கே நம்ம மேலே இருக்கிற மதிப்பு கொஞ்சம் கம்மியாயிடும். அண்ட் சேட் ட்ரூத் என்னென்னா, இது பார்க்குறவங்களுக்கு நம்மளுக்கு மேலே இருக்கிற மதிப்பு வந்து கம்மியாயிடும். இந்த ஆள் வந்து பாருங்கள் எப்படி பெக் பண்ணுறாரு, எப்படி வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணுறாரு, எப்படி வந்து பின்னாடி வந்துன்னு இருக்காங்க, இப்படியெல்லாம் வாட் எவர் ஒன் வே ஆர் தி அதர் இது வில் ஹாவ் அ நெகட்டிவ் இம்பேக்ட். ஸோ வாட் இஸ் தி வே அவுட் இன் எனி கிவன் சுச்சுவேஷன்? எதாக இருந்தாலும் சரி, இஃப் வி டோன்ட் நோ ஹவ் எக்ஸாக்ட்லி டு பிஹேவ், திங்க் ரெண்டு கேள்வி. ஒன்று, நம்ம இப்போ நினைக்கக்கூடிய இந்த பிஹேவியர் நம்ம இப்போ நினைக்கிறது நமக்கு ஹையஸ்ட் ஆனரபிள், நம்மளே நம்ம மிகவும் மரியாதை ஆனர் கொடுக்குற மாதிரியான ஒரு பிஹேவியரா, இல்லை இது நம்மளே வந்து கம்மி பண்ணுற திங்ஸ் தட் வில் மேக் அஸ் பி லெஸ் தேன் ஹூ வி ஆர், அந்த மாதிரி பிஹேவியரா? இஸ் இட் ஆனரிங் ஹூ வி ஆர் or is it disrespecting us? நம்ம இன்னொருத்தருக்காக when we shrink down, when we hide who we are, when we pretend to be who we are not, when we act less than who we are because we are afraid of not fitting in, இதெல்லாம் we are disrespecting our own self. அப்போது இது வந்து எந்த பிஹேவியராக இருந்தாலும் இஸ் இட் ரெஸ்பெக்டிங் அஸ்? இது ஃபர்ஸ்ட் கேள்வி. வாட் வுட் பி த பெஸ்ட் வே டு ரெஸ்பாண்ட் தட் வுட் ஷோ ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் அஸ்? நம்மளுக்கு மேக்ஸிமம் மரியாதை கொடுக்குற ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கும்? இது ஃபஸ்ட்டு கேள்வி. நமக்கு மேக்ஸிமம் ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு பிஹேவியர் இதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த கேள்வி, நம்ம பண்ண போகிற இந்த வாட் எவர் வி ஆர் கோயிங் டு டூ, இஸ் திஸ் இன் அலைன்மெண்ட் வித் அவர் ஹையஸ்ட் செல்ஃப்? நான் என்னோடய பெஸ்ட் செல்ஃபாக இருந்து இது பண்ணுறேன்னா, என்னோடய பெஸ்ட் பாசிபிள் வெர்ஷன் ஆஃப் மீ இந்த சிச்சுவேஷனில் எப்படி பிஹேவ் பண்ணும்? இஸ் திஸ் இன் அலைன்மெண்ட் வித் தட்? Because ultimately we are simply trying to align with what is the best possible self, நம்மளோட பெஸ்ட் வெர்ஷன். அதுக்கு தான் நம்ம உண்மையாக இருக்கணும். இப்போ இருக்கிற நம்மளோட நிறைய பிஹேவியர் இட் மே பி கம்மிங் ஃப்ரம் அ லாட் ஆஃப் அஸ். அதெல்லாம் நம்மளோட சர்வைவல்காக தீஸ் ஆர் வெர்ஷன்ஸ் ஆஃப் அஸ் தட் வி கிரியேட்டட். த வெர்ஷன் தட் இஸ் ஆல்வேஸ் கம்ப்ளைனிங், ட்ரைங் டு கண்ட்ரோல் பீப்புள். இந்த கண்ட்ரோலிங் பிஹேவியர் எப்போவுமே வர்றது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற எங்கேயோ ஒரு பயம், ஃபியர் ஆஃப் லூசிங் சம்திங், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் சம்திங், ஃபியர் ஆஃப் நாட் பீயிங் நீடட். இதிலெல்லாம் இருந்து தான் இந்த கண்ட்ரோலிங் பிஹேவியரே வந்துடும். இட் இஸ் அ வூண்ட், ஒரு வூண்டோட ரெஸ்பான்ஸ் தான். ஸோ ட்ரைங் லெட்டிங் அஸ் ஃபீல் சேஃப். இஃப் வி ஆர் கம்ப்ளீட்லி சேஃப், இஃப் வி நோ தட் இந்த விஷயம் நம்மளை விட்டு போகவே போகாது, நம்ம என்ன தான் பண்ணாலும் திஸ் இஸ் அவர்ஸ் அப்படின்னு கம்ப்ளீட் ஷூரிட்டி இருந்தால் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம்? வாட் வுட் பி த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ்? நம்ம ஹையஸ்ட் செல்ஃப்லேருந்து நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்? தேட் இஸ் த ரைட் ரெஸ்பான்ஸ். தட் வில் ஆனர் அஸ், தட் வில் ஆனர் தெம், that will show who we are in the best possible light. இப்போ நம்மளே விட்டு போகிற விஷயங்கள், நம்மளே விட்டு போகிற நபர்கள் நம்மளை விட்டு போக தான் செய்யும். நம்ம எதான் பண்ணாலும் சரி, தீஸ் திங்ஸ் வில் நாட் லாஸ்ட். வாட் இஸ் அவர்ஸ் நோபடி கேன் டேக் இட் அவே. நம்மளோடது நம்மக்கிட்ட தான் வருதான் செய்யும். யார் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நம்மளோடதை யாரால் எடுத்துகிட்டு போக முடியாது. இது நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். நமக்குன்னு இருக்கிறதெல்லாம் வாட் இஸ் மென்ட் டு பி வில் ஆல்வேஸ் பி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்மளோட லைஃப்பில் ஒரு பர்டிகுலர் திங் கிடைக்கிறதுக்கோ, ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறதுக்கோ, ஒரு பர்டிகுலர் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கோ ஆக நம்ம வரல. நம்ம வந்திருக்கிறது நம்மளோட பெஸ்ட் வெர்ஷன் ஆகிறதுக்கு. அண்ட் தேட் வில் ஆல்வேஸ் ஷோ இன் அவர் ரெஸ்பான்சஸ் டு எவ்ரி சிச்சுவேஷன். நமக்கு ரொம்ப பயமாக இருக்கிற, ரொம்ப த்ரெட்டனிங்காக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம பயத்திலிருந்து ரெஸ்பாண்ட் பண்ணால் அது மே நாட் பி அவர் பெஸ்ட் செல்ஃப் அண்ட் தட் மே நாட் ஷோகேஸ் ஹூ வி ஆர் இன் அவர் பெஸ்ட் மொமெண்ட். நம்ம சர்வைவ் பண்ணுறதுக்காக தட் வாஸ் த வெர்ஷன் ஆஃப் அஸ் தட் வி கிரியேட்டட். அந்த நிமிஷத்தில் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த மாதிரி பிஹேவியர்னால நம்ம நம்மளை காப்பாற்ற முயற்சித்தோம். தீஸ் ஷேடோஸ் தட் வி ஹேவ், தேர் ஜஸ்ட் ட்ரைங் டு ஹெல்ப் அஸ் சர்வைவ். நம்மளை காப்பாற்றுறதுக்காக வி ட்ரை டு பிஹேவ் இன் தட் பர்டிகுலர் வே. வி ட்ரை டு மேக் ஷுர் தட் வி ஆர் சேஃப் ஆர் வி கெட் வாட் வி வாண்ட். அதுக்காக வி ட்ரை டு பிஹேவ் இன் அ வே விச் இஸ் லெஸ் தேன் அஸ். அது வந்து தப்பில்லை. இட் ரிக்வயர்ஸ் கம்பேஷன். அதில் ஷெய்ம் ஆர் கில்ட்டில் தேவையே இல்லை. However we behaved in the past, all of those versions, we can be grateful to all the versions of us that came before right now.
அதெல்லாம் either it was our highest self doing the best we could in that circumstance, or it was a version that was trying to take care of us. It was trying to protect us. So once we are really healingன்னு சொல்கிறது வந்து we are learning to be at peace, learning to know that we are safe. எதுதான் நடந்தாலும் சரி we will be okay. யாரு கூட இருந்தாலும் we will be okay, யாரு கூட இல்லைனாலும் we will be okay. எந்த நம்ம லைஃப்பில் இருந்தாலும் we will be okay, எது நம்ம லைஃப்பில் இல்லைனாலும் we will be okayங்கிற அந்த ஃபீலிங். பிகாஸ் அல்டிமேட்லி இந்த பீஸ் இதெல்லாம் வந்து வெளியில் இருக்கிற ஒரு விஷயத்துலேருந்து வரல, இதெல்லாம் நமக்குள்ளே இருந்து தான் வரும். நமக்கு எது தான் இருந்தாலும் பீஸ் மே நாட் பி தேர், பட் நமக்கு ஒன்றுமே இல்லைனாலும் பீஸ் இருக்கலாம். எதுவுமே இல்லாத ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற நிறைய ஆள்கள் சிரித்து சந்தோஷமாக இருக்கிறது நான் பார்த்துருக்கேன். ஆனால் எல்லாம் இருக்குன்னு நம்ம நினைக்கிற நிறைய பேர் வந்து ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, கோபமாக, கஷ்டமாக, மனசு ஒரு மாதிரியாக இருக்கிறதும் நான் பார்த்துருக்கேன். எனக்கு அது ரொம்ப 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 அஸ்டானிஷிங்காக ஃபீல் ஆனது. இட் மீன்ஸ் தட் சர்க்கம்ஸ்டான்ஸ் இல்லை, நம்மளோட ஆட்டிடியூடு தானே அப்போ முக்கியம். ஸோ வை காண்ட் வி ஆல்வேஸ் சூஸ் டு பி அவர் ஹையஸ்ட் செல்ஃப்? வை காண்ட் வி சூஸ் டு ரெஸ்பெக்ட் அவர் செல்ஸ்? நம்மளே ரெஸ்பெக்ட் பண்ணுறதை விட பெரிய புண்ணியமான விஷயம் என்ன இருக்குது? நமக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். திஸ் செல்ஃப் தட் வி ஆர் ரைட் நவ், that is worth respecting, that is worth celebrating. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோமோ those were all things we did to survive, those were all things we did based on what we knew then. அதில் இன்னும் ஷேமும் கில்ட்டும் தேவையில்லை. ஆனால் கோயிங் ஃபார்வர்ட் ஒரு முடிவு எடுக்கும்போது we can choose to honor ourselves, we can choose to be a best version of ourselves. அப்படி நம்ம வரும்போது everything that happened before we are okay with that, all the versions of us, ஒவ்வொரு சிச்சுவேஷனில் நம்ம எப்படி இருந்தோமோ those are all okay. அதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக we had to behave in those ways to address some wound within us because of something deep within us. And as we heal, as we go forward, we integrate all of this. All of those versions of you were okay. But going forward, in the பயம், இந்த லேக்குங்கிற மென்டாலிட்டியிலிருந்து வெளியே வந்து feeling that we are okay, we will be okay, we have things, we are safe, no matter what we say, we will be safe அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்த பிறகு when we start behaving, we will behave in a way that is நம்மளோட பெஸ்ட் ஷைனிங் லைட்டாக இருக்கும், நம்மளோட பெஸ்ட் வேர்ஷனாக இருக்கும். that will attract anything you want into your life. அப்போ தான் நமக்கு we will be able to present as our best self for all the people we love, for all the things we love. That will give us everything we need in life. Hope this was of some use to you. Hope you understood the message that I was trying to convey. And if you have anything to add, I would love to hear from you in comments. Thank you so much for watching. Bye bye.